Hello students, I welcome you all to the amazing platform of Centum Scorers and I'm so excited to welcome you all to the ஆடுகளம் batch. ஒரு கிளாப்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் சரியா? ஓகே, ஆடுகளம் batch பத்தி தெரியாத பசங்களுக்காக சொல்றேன். ஆடுகளம் batch is a completely free YouTube batch. இதுல we do teach important questions மட்டும் இல்லாம important questions, book back questions, book inside questions, creative question, previous year question and we also discuss line by line of every chapter in every subject. சரியா? சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். கிளாஸ் வந்து ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கடா. அட்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நான் சொல்லி தரதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரிஃபரபிளி நீங்க ஒரு சப்ஜெக்ட்க்கும் வேற வேற நோட்ஸ் வச்சுக்கிட்டா இட் வில் ஃபீல் இன்னுமே பெட்டரா. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் வேற வேற நோட் வச்சுக்கிறது இட்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். நோட்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட எக்ஸாம் டைம்ல ஈஸியா இருக்கும். சரியா? சரி, தென் கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்றீங்க, கமெண்ட்ஸ்ல போயிட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே கமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்க நேம் எழுதுறீங்க. நேமுக்கு கீழே டே 1 ஆஃப் ஆடுகளம் பேட்ச் அப்படின்னு எழுதி டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. ஓகேவா? சரி, குட். அண்ட் தென் டெய்லியுமே கிளாஸ்க்கு வரும்போது என்ன பண்றீங்க, டெய்லியுமே கிளாஸ்க்கு வரும்போது ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு வாங்க. அண்ட் ஐ ஆல்சோ ப்ராமிஸ் தட் ஒரு 15 to 20 ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லியுமே கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இருக்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டக்ட் அந்த மாதிரி 15 to 20 டெய்லியுமே வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ வில் கம் லைவ். சரியா? ப்ரீ ரெக்கார்டரை விட உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஐ வில் கம் லைவ். சரியா? சரி, இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷெட்யூல் வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன். ஷெட்யூல் பார்க்காதவங்களுக்கு நான் இன்னைக்குமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷெட்யூல் வந்து பிடிஎஃபா அட்டாச் பண்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், மேக்ஸ்ல சாப்டர் 1 இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது ரொம்ப ஈஸி சாப்டர் தான். ஆனா எத்தனை பேர் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஸோ மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்க்கறது வந்துட்டு நான் எப்படி சொல்லி தருவேன், நான் எப்படி படிச்சனோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? எப்படி வந்து மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லேர்ன் ஆல் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் த சாப்டர். இல்லைன்னா அந்த எக்ஸசைஸோட கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு, கான்செப்ட்ஸ்னா அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, எப்படி அந்த சம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஜஸ்ட் நம்ம படிச்சுப்போம். அண்ட் தென் we do solve some example problems. புக்ல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போகும். கண்டிப்பா நிறைய பேர் இது வரைக்கும் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸசைஸ் சம் மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணா we cannot score the maximum டா. ஸோ 100 ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எக்ஸசைஸ் பார்த்தா தான் முடியும். சரியா? சரியா, பார்க்கலாமா? வெயிட் a second. யா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் we do also call as cross product. ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலும் கிராஸ் ப்ராடக்ட்னாலும் ஒண்ணுதான். சரி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இப்போ 2 செட் இருக்குன்னா அதுக்கு எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, இதுல A B C அது 3 எலிமெண்ட்ஸ் அண்ட் B ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 அப்படின்னு. ஓகேவா? சோ இந்த 2 செட்டுக்கு நீங்க எப்படிடா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பீங்க? A cross B யும் கண்டுபிடிக்கலாம், B cross A கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிங்க. A cross B is equal A cross B னா என்ன பண்ணும் தெரியுமா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு, A வா B யா? A தான். அப்ப A ல ஒரு எலிமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு B ல எலிமெண்ட்ஸ் மாத்திட்டு வாங்க. A1 A2 அப்படி. ஓகேயா? இதுல ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா எடுத்துட்டு இதுல எலிமெண்ட்ஸ் மாத்தி மாத்தி கொடுக்கணும். அப்பனா எப்படிடா வரும், A1 அப்புறம் A2. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க B. அப்ப B1 B2 நெக்ஸ்ட் C1 C2. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் B cross A வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? B cross. சோ B cross A னா இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு, B தான் இருக்கு. அப்ப B ல இருக்க ஒரு எலிமெண்ட்ட ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. அப்ப 1 இதுல மாத்திட்டே வாங்க. 1A 1B 1C எழுதுங்க. 1A 1B 1C. நெக்ஸ்ட் 2A 2B 2C. ஓகே, 2A 2B 2C. ஓகே, சரி. So இதுதான் A cross B and B cross A.
ஸோ ஜென்ரலி நமக்கு A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலா இருக்குமானா ஈக்குவலாவே இருக்காது. இங்க பாரு, இங்க A கமா 1 இருக்கு, ஆனா இங்க பாரு A கமா 1 இருக்கா? இல்ல. ஆனா 1 கமா A தான் இருக்கு. இங்க பாருங்க A கமா 2 இருக்கு, இங்க A கமா 2 இருக்கா? இல்ல. ஆனா இன்ஸ்டெட் என்னதான் இருக்கு? 2 கமா A தான் இருக்கு. ஸோ A கிராஸ் B கிராஸ் ஏவும் ஈக்குவலா? இல்ல. ஏன்? A கிராஸ் B is not equal to B cross A. எதனால? since அங்க A கமா 1 இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு? 1 கமா A தான் இருக்கு. A கமா 1 1 கமா A வும் ஈக்குவலா? இல்ல தானே? இல்ல தானே? அப்ப ஈக்குவல் இல்ல. அதனால A cross B யும் B cross A வும் ஈக்குவல். சரியா? சரி, நெக்ஸ்ட் வேற என்ன கான்செப்ட் இருக்கு? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல an important thing you must note. ஓகேவா? என்னது அப்படின்னா ஏதோ ஒரு செட் இருக்கு. ஓகேவா? let us say A அப்படின்னு ஒரு செட் இருக்கு. ஓகேவா? சோ இந்த A செட்டை என்ன பண்றோம்? நல் செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம், or else கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட் வித் நல் செட். ஓகேவா? நல் செட் கூட எந்த செட்டை நீ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனாலும் you will get the answer as null set. It is an important thing. ஓகேவா? இது சம்ஸ்ல கூட யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ A ஏவோ இல்ல ஏதோ ஒரு செட்டை நல் செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னப்பா? நல் செட் தான் திருப்பி கிடைக்கும். நல் செட் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இல்லனா இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? both are null set. நல் செட்னா செட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரு எலிமெண்ட் கூட இருக்காது. ஜஸ்ட் சே மீ, இது நல் செட், இதுவும் நல் செட். is this a null set? இது null set ஆன்னு சொல்லுங்க. most of the students do say this as null set, ஆனா இது null set கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க உள்ள 0ங்கற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேயா? இங்க உள்ள null set தானே இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு null set, இதுவும் null set தான். அப்ப உள்ள null set தானே இருக்கு. அப்ப இது மொத்தமே ஒரு null set தானேனா இல்ல. இந்த null set உள்ள இன்னொரு null set அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. சோ தட் இதுவும் null set கிடையாது. சரியா? சோ இதெல்லாம் 9th standard டாபிக்ஸ் தான். இங்க அவ்வளோக்கா ஹெல்ப் ஆகாது, பட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றக்காண்டி தான் நான் சொன்னேன். சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்ற ஒரு ஏவோ இல்ல ஏதோ ஒரு செட்டை நம்ம வந்து நல் செட் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்றப்போ திருப்பி நமக்கு என்னதான் கிடைக்கும்? நல் செட் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எப்போ வந்து ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சீக்கிரம் இப்போ wait a second. இப்போ எப்போ வந்து ரெண்டு ஆர்டர்ட் பேர் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சீக்கிரம் இப்போ A, B ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர் இருக்கு. ஆர்டர்ட் பேர்னா என்ன தெரியுமா? ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பேரை உருவாக்குறது தான் என்னது? ஆர்டர்ட் பேர். சரி, இப்போ A, B யும் C, D யும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா A வும் C யும் ஈக்குவலா இருக்கும், B யும் D யும் ஈக்குவலா இருக்கும். ஓகே? A is equal to C and B யும் D யும் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் என்னன்னு அர்த்தம்? ஈக்குவல் அர்த்தம். இன்னொன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்போ A, B யும் B, A வும் ஈக்குவலாடா? இல்ல இல்லையா? இப்போ எப்படி 1, 2 வும் 2, 1 வும் ஈக்குவலாவா இருக்க முடியும்? ஈக்குவலா இருக்காது. ஜெனரலி இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது. ஆனா எப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா is equal when A is equal to B. So A வும் B யும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா A, B யும் B, A வும் ஈக்குவல். இது எனக்கு புரியலையே, நான் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா இப்போ A வும் B யும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆர்டர்ட் பேர் என்ன? 1, 1. So A, B வந்து 1, 1 ஆ இருக்கும். இப்போ A வும் 1 B யும் 1னா என்ன பண்ணுவ? 1, 1 எழுதுவ. அப்ப B, A எப்படி எழுதுவ? திருப்பி 1, 1 தான் எழுதுவ. சோ 1, 1 1 ஈக்குவல் தானே. சோ A, B யும் B, A யும் எப்ப ஈக்குவல் ஆகும்? when A is equal to B. இதே ரூல் stands for cross product also. எப்படி தெரியுமா? A cross B is equal to B cross A. எப்போ? when A set is equal to B set. இது வந்து உங்களுக்கு திங்கிங் கார்னர்ல கேட்டிருக்க கூடிய ஒரு क्वेश्चन. எப்போ வந்து A cross B யும் B cross A வும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது. when A is equal to B. ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? இப்போ A is equal to A, B ன்னு வெச்சுக்கோ. B is equal to 1, 2 ன்னு வெச்சுக்கோ. அப்போ சாரி இப்போ A வும் B யும் வேற வேற இருக்கு. சோ A cross B and B cross A வேற வேற மாதிரி வரும்.
இப்போ ஏவும் பியும் சேமா வச்சுக்கிறேன். இப்போ ஏவும் ஏ கமா பி, பியும் ஏ கமா பி. சரியா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஏ கமா ஏ, ஏ கமா பி, ஏ ஏ ஏ பி, நெக்ஸ்ட் பி ஏ பி பி, பி ஏ பி பி. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஏ ஏ ஏ பி, ஏ ஏ ஏ பி, நெக்ஸ்ட் பி ஏ பி பி. சோ பி ஏ பி. பாத்தீங்களா ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? சோ A கிராஸ் B யும் B கிராஸ் A யும் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படினா when A is equal to B. சரியா? சரி. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். an important thing you have to note என்னது அப்படினா n of A into n of B is equal to n of A cross B is equal to n of B cross A. அப்படினா என்னது அப்படினா இப்போ இதே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். n of A என்னப்பா? n of A னா என்ன தெரியுமா? A ல A செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் என்னது n of A. A செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 எலிமெண்ட்ஸ் இருக்கா? அப்ப n of A வந்து 2. சரி. n of B என்னதுப்பா? n of B என்னது? 1 2. n of B என்னது? 2 தான். அப்ப நான் என்ன சொல்றோம்? 2 into 2 என்னது? 4. அப்ப நான் n of A cross B என்னவா தான் இருக்கும்? 4 ஆ தான் இருக்கும். n of B cross A என்னவா இருக்கும்? 4 ஆ இருக்கும். எதனால n of A cross B என்னன்னு சொல்லலாம்? n of A cross n of A into n of B ன்னு சொல்லலாம். அதே மாதிரி n of B cross A வை n of A into n of B ன்னு சொல்லலாம். n of B into n of A ன்னு சொல்லலாம். சரியா? சரி பாருங்க. அப்ப நிஜமாவே இதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாமா? n of A cross B லயும் n of B cross A லயும் செக் பண்ணுங்க. A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 வந்துருச்சு. சூப்பர். B cross A ல பாருங்க 1 2 3 4. சோ n of B cross A வும் 4 னு வந்துருச்சு. சரி. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் நம்ம இதெல்லாம் என்னதா கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சம்ஸ் என்டர் ஆகல. சோ கான்செப்ட்ஸ் பாக்கும்போது உங்களோட சம்ஸ் அக்யூரசியா இருக்கும். சரியா? அதே மாதிரி கிரியேட்டிவா ஏதாவது क्वेश्चंस கேட்டாங்கன்னா you can answer. சரியா? லாஸ்ட் இயர் கூட பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல நமக்கு லாஸ்ட் இயர் எனக்கு தெரியல 2026 தெரியல 2025ல they asked இந்த கிரியேட்டிவ் क्वेश्चंस தான் கேட்டாங்க. என்னது கம்பல்சரில. சரியா? சோ இயர் பை இயர் கம்பல்சரி கொஞ்சம் டஃபா தான் வருது. அதுவும் கிரியேட்டிவா தான் வருது. ஓகேயா? சோ அதுக்கு நீங்க கான்செப்சுவல் கிளாரிட்டியா இருக்கும். சரி பாருங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ரெண்டு செட்டை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் நல் செட்டா கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துல A இல்லனா B ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு வந்துட்டு நல் செட்டா இருக்கும். ஓகேயா? A ஆர் B வந்து நல் செட்டா இருக்கும். ஏன்டா இப்போ வந்து இது நம்பர்ஸ்ல வந்து பார்க்கலாம். சரியா? ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு நம்பர்ல ஒன்னு 0வா இருக்கும். 5 into 0 0வா இருக்கு. சோ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0வா இருக்குன்னா அது ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் 0வா இருக்கும். அதே மாதிரி தான் செட்டுக்கும் ரெண்டு செட்டை வந்து நான் மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்றப்போ நல் செட் கிடைக்குது அப்படின்னா அது ரெண்டுத்துல ஏதோ ஒரு செட் வந்து கண்டிப்பா நல் செட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே தென் வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் பார்க்குறோமா அப்படின்னா லெட் மீ சே யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். வெயிட் a second. சரிடா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். சோ இப்போ இது வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சோ தட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் நான் சொல்லி தராமே உங்களால போட முடியும். யூ கேன் see this. பாருங்க. எக்ஸாம்பிள் 1.1 பாருங்க. A செட் வந்து கொடுத்திருக்காங்க. A செட் கொடுத்திருக்காங்க. A செட் என்னடா? 1 3 5. ஓகே? 1 3 5. and B செட் வந்து பாருங்க. B செட் is 2 3 2 3. என்ன கேக்குறாங்க? find A cross B and B cross A. first subdivision என்ன கேக்குறாங்க? A cross B கண்டுபிடிங்க, B cross A கண்டுபிடிங்க. இப்போ first exercise first sum நான் போடுறேன். அப்போ நான் ஆல்ரெடி கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். A cross B B cross A B கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொல்லி தரமே நீங்க போடுறீங்க. இப்போ ஏன் கூட சேர்ந்து நீங்க சால்வ் பண்றீங்க. A cross B கண்டுபிடிங்க. A cross B is equal to என்ன பண்ணுவோம்? A ல ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சிட்டு B ல ஒண்ணொண்ணு கூடிய பேர் பண்ணுவோம். 1 2 1 3 1 2 1 3. next 3 2 3 3 3 2 3 3.
next 5 2 5 3 5 2 5 2 next b cross a கண்டுபிடிங்கடா b cross a கேட்டிருக்காங்க இல்லையா b cross a கண்டுபிடிங்க b ல ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சிட்டு ஒவ்வொண்ணா பேர் பண்ணுங்க 2 1 2 3 2 5 ஓகே 2 1 2 3 2 5 next 3 ஓட ஒரு எலிமெண்டா பேர் பண்ணுங்க 3 1 3 3 3 5 ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க a cross b and b cross a கேட்டிருக்காங்க கண்டு புடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க is a cross b is equal to b cross a a cross b யும் b cross a யும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க சரி பாருங்க a cross b யும் b cross a யும் எப்ப ஈக்குவலா இருக்கும் a வும் b யும் ஈக்குவலா இருக்கும் இங்க இருக்கா இல்ல சோ a cross b is equal to b cross a ன்னு கேக்கும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதிரணும் no a cross b is not equal to b cross a since எழுதலாம் because எழுதிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடியே அந்த கான்செப்ட் சொல்லும்போதே சொன்னேன் a cross b ஏன் b cross a வா இல்ல இங்க பாரு இங்க 1 2 இருக்கு ஆனா இங்க 1 2 இருக்கா இல்ல இன்ஸ்டெட் என்னதான் இருக்கு 2 1 தான் இருக்கு சோ என்ன எழுதணும் 1 2 தான் இங்க இருக்கு ஆனா இங்க என்னதான் இருக்கு 2 1 தான் இருக்கு and of course 1 2 2 1 ஈக்குவல் இல்ல இதே மாதிரி வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க இங்க 5 2 இருக்கு ஆனா இங்க என்ன இருக்கு 2 5 தான் இருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள் வேணா சொல்லிட்டே போலாம் ஓகேவா 5 2 is not equal to 2 5 etc அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க show that n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b சரி இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா சரி ஃபர்ஸ்ட் n of a வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ a வந்து என்னது 1 3 5 அப்படினா n of a என்னது n of a வந்துட்டு 1 2 3 n of a வந்து 3 b செட் என்னது b செட் பாருங்க 2 3 அப்ப நான் n of b னா என்னது b ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு 1 2 அப்ப 2 ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க n of a into n of b கண்டுபிடிங்க சரியா n of a into n of b அப்படினா என்னது 3 into 2 3 2s are 6 சரியா n of a into n of b 6 ன்னு கிடைச்சிருக்கு ஓகே இத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் n of a cross b a cross b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 ஆறு எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேவா n of b cross a ல b cross a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 ஓகேவா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு சோ இது செகண்ட் ஈக்குவேஷனும் இது தேர்ட் ஈக்குவேஷனும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாத்துலயும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம் இது மூணுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா அர்த்தம் ஓகேவா சோ फ्रॉम ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட்டா ஸ்பெல்லிங் என்ன ஷார்ட்டா எழுதறனா நீங்களும் எழுதுங்க சரியா from equations 1 2 and 3 நமக்கு என்ன தெரியுது n of a into n of b is equal to n of a cross b is equal to n of b cross a அப்படினு ஓகேயா ஈஸியா பாத்தீங்களா நான் இதுல I'm very sure that நான் சம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருப்பீங்க இல்லையா so it doesn't mean that நீங்க முன்னாடியே படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது இப்போ கான்செப்ட்ஸ் படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியாவே என்ன பண்ணிட்டீங்க சால்வ் பண்ணிட்டீங்க ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 வந்து பாருங்க if a cross b வந்து கொடுத்துட்டாங்க சரியா see here a cross b வந்து கொடுத்திருக்காங்க என்னது sorry for this disturbance okay என்ன கொடுத்திருக்காங்க 3 2 3 4 3 2 3 4 5 2 5 4 right yeah 5 2 5 4 இப்போ என்ன பண்ணுவாங்க a வையும் b யும் கொடுத்துட்டு a cross b b cross a கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இது கொஞ்சம் டிஃபரண்டான டைப் பட் இம்பார்ட்டன்ட் ஓகேயா என்னது a cross b கொடுத்துட்டு a வையும் b யும் கேட்பாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இப்போ a cross b ல இது பாரு a cross b இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு a cross b அப்ப a தான் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்ப இதுல எல்லாம் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து என்னது a ஓட எலிமெண்ட்ஸ் என்னது 3 3
5 5 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸா இருக்கா அப்ப இதெல்லாம் இதுல எது ஃபர்ஸ்ட் a தான் ஃபர்ஸ்ட் அப்ப a ஓட எலிமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதுல எதெல்லாம் செகண்டா வருது பாருங்க 2 4 2 4 செகண்டா வரலாம் இதுல செகண்ட் செட்டோட அதாவது செகண்டா a கிராஸ் b a கிராஸ் b ல எது செகண்டா வருது b தான் செகண்டா வருது அப்ப இதுல செகண்டா வரது எல்லாமே செகண்டா வர செட்டோட எலிமெண்ட்ஸ் சோ இப்போ இத இங்கிலீஷ்ல எழுதலாம் ஓகேவா சோ a வந்து என்னது யா a வந்து ஃபர்ஸ்டா வர எல்லா எலிமெண்ட்ஸ் அப்ப வந்து என்ன எழுதுறீங்க a வந்து என்னது the set of all first coordinates எதுல இருக்க first coordinates a cross b ல இருக்க first coordinates in a cross b சரியா இதே மாதிரி உங்களுக்கு b cross a கொடுத்தா அதே மாதிரி ஒரு சம் எக்ஸர்சைஸ் இருக்கு அப்ப பண்ணலாம் ஓகேவா சரி இப்போ இதுல எதுலாம்டா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸா இருக்கு 3 3 5 5 செட்ல ஒரு எலிமெண்ட் ரிப்பீட் பண்ண மாட்டோம் ஓகேவா சோ 3 3 5 5 அப்ப a செட் என்னது 3 5 இல்லையா திருப்பி திருப்பி வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிடுங்க 3 3 5 5 திருப்பி வர தூக்கிட்டா என்ன இருக்கு 3 யும் 5 யும் மட்டும் சோ a செட் வந்து என்னது 3 5 சரியா நெக்ஸ்ட் b செட் வந்து பாருங்க b செட்னா என்ன எல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் அப்ப இதுல ஃபர்ஸ்ட் தூக்கி செகண்ட் எழுதிங்க சரியா the set of all second coordinates in எதுல a cross b ல சரியா சோ b செட் என்னப்பா 2 4 2 4 என்னது திருப்பி வர ஆன்சர் தூக்கிட்டா என்னது 2 4 2 4 தூக்கிட்டா 2 உம் 4 உம் மட்டும் இருக்கும் சோ b வந்து என்னது 2, ஈஸியா ஆன்சர் சம் சூப்பர் சோ நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு 5 மார்க்ஸ் சம் அது பார்க்கலாம்டா third sum வந்து பார்க்கலாமா third செட்ல third sum வந்து எக்ஸாம்பிள் 1.3 இது வந்து செம இம்பார்ட்டன்டான 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சோ a செட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a set is equal to x is an element of natural numbers such that 1 தானடா 1 or 2 1 less than x less than 4 இல்லையா அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுல ஸ்டார்ட் ஆகும் 1 ல இருந்து சோ 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா சோ இதுல இப்படி 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும் இதுல x வந்துட்டு 1 க்கும் 4 க்கும் நடுவுல இருக்கு அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் வெச்சுக்கோ சரியா less than or equal to னா இந்த 1 ஐயும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம் இப்போ less than மட்டும் தான் இருக்கு அப்ப 1 ஐ எடுத்துக்க கூடாது 4 பாரு 4 உம் less than தான் இருக்கு less than or equal to இல்ல அப்ப 4 ஐ எடுத்துக்க கூடாது அப்ப a செட்ல என்ன மட்டும் இருக்கும் 2 3 மட்டும் இருக்கும் சோ a செட் வந்துட்டு 2, next b செட் வாங்க b set is equal to x is an element of whole numbers x is an element of whole numbers such that 0 less than or equal to x less than 2 so 0 ல இருந்து 2 வரைக்கும் சரி 0 ல இருந்து 2 வரைக்கும் 0 எடுத்துக்கலாமா ஆமா ஏன் less than or equal to இருக்கு அப்ப 0 எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கலாமா கூடாது ஏன் less than தான் இருக்கு கீழ இந்த டாஷ் மாதிரி போட்டுனா மட்டும் தான் அதை எடுத்துக்கணும்னு அர்த்தம் ஓகே அப்ப 2 எடுத்துக்க கூடாது அப்ப 0 1 மட்டும் எடுத்து சரியா 0 1 நெக்ஸ்ட் c செட் பாருங்க x is an element of natural numbers x is an element of natural numbers such that x is less than 3 so 3 வரைக்கும் மட்டும் கொடுத்துட்டாங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுக்கல அது எப்படி கண்டுபிடிக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படினா நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 ல இருந்து அப்ப 1 2 3 3 வரைக்கும் ஓகேவா 1 2 3 3 எடுத்துக்கலாமா பாருங்க 3 எடுத்துக்கலாமா less than கொடுத்திருக்காங்க less than or equal to கொடுக்கல அப்ப 3 எடுத்துக்க முடியாது சோ c செட் வந்து 1, 2 சரியா ஓகே பண்ணலாமா இப்போ a செட் வந்து என்னது 2, 3 b செட் வந்து 0, 1 c செட் வந்து 1, 2 இப்போ அவங்க கொடுத்திருக்க கூடிய சம்ஸ் நம்ம வந்து போடலாம் ஓகேயா வெயிட் a second எடா போர்டு ஒரே நிமிஷம் பாருங்க இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா a cross b union c is equal to a cross b union c is equal to a cross b union a cross c அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது LHS எடுத்துக்கலாம் சரியா LHS வந்து என்ன கொடுத்திருக்காங்க a cross b union c அப்ப ஃபர்ஸ்ட் b union c கண்டுபிடிச்சுக்கலாமா b union c கண்டுபிடிங்க சோ b union c னா b செட் வந்து என்னது 0 1 யூனியன் c செட் வந்து என்னது 1 2 யூனியன் பண்ணலாமா
யூனியன்னா இருக்கு எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து போடு அவ்வளவுதான். ஓகே 0 1 1 2 எலிமெண்ட்ஸ் செட்ல எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாமா ஆகக்கூடாது. அப்ப 0 1 இங்க திருப்பி வந்தா 1 இன்னொரு வாட்டி இருக்கு. அப்ப ஒரு வாட்டி எதனா போறோம் இல்லையா 0 1 1 ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்ப எழுத வேணா நெக்ஸ்ட் 2. சோ B யூனியன் C வந்து என்னது 0 1 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் A cross B யூனியன் C. சோ A cross B யூனியன் C னா A செட் வந்து என்னது 2 3 2 3 cross B யூனியன் C வந்து என்னது 0 1 2 0 1 2 கிராஸ் ப்ராடக்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஈஸி இல்லையா. என்ன பண்ணுவோம் 2 0 2 1 2 2 ஓகே 2 0 2 1 2 2 நெக்ஸ்ட் 3 0 3 1 3 2 ஓகே 3 0 3 1 3 2 இதுதான் என்னது A cross B யூனியன் C. சோ LHS வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RHS கண்டுபிடிச்சு அதுவும் இதுவும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணனும். சோ இது LHS முடிஞ்சிருச்சுன்னே இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ RHS வாங்க. RHS வந்து என்னது A cross B யூனியன் A cross. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு ஃபுல்லா நிறைய இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்ல இருக்கறதெல்லாம் போடணும். இங்க அத என்ன பண்ணனும் A cross B யூனியன் C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கறதானே எடுத்தோம். B யூனியன் C பண்ணிட்டு அப்புறமா A cross B யூனியன் C பண்ணனும். அதே மாதிரி தான் ஓகேயா. சோ ஃபர்ஸ்ட் A cross B பண்ணிக்கலாம். A cross B. A செட் என்னடா A செட் வந்து 2 3 B செட் வந்துட்டு 0 1 பாருங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க 2 0 2 1 2 0 2 1 நெக்ஸ்ட் 3 0 3 1 3 0 3 1 ஓகேயா. இதுதான் வந்து என்னது A cross B. நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிங்க. A cross C is equal to நான் இங்க ஒரு லைன் போட்டுக்கோ. ஓகே A cross C பாருங்க A செட் வந்து 2 3 C செட் வந்து 1 2 கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம் 2 1 2 2 2 1 2 2 நெக்ஸ்ட் 3 1 3 2 3 1 3 2. சோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் A cross B கண்டுபிடிச்சிட்டோம் A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணனும் யூனியன் பண்ணனும். யூனியன் பண்ணனா எல்லாத்தையும் சேர்த்து போடு அப்படிங்கறது தான் யூனியன். ஓகே A cross B யூனியன் A cross C சரிங்களா. அப்படினா யூனியன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க எல்லாத்தையும் எழுது 2 0 2 1 2 0 2 1 எழுதும்போது ஆல்ரெடி இந்த எலிமெண்ட் வந்திருக்கான்னு பாருங்க சரியா. ஆல்ரெடி அந்த எலிமெண்ட் வந்திருந்தா ஒன் டைம் எழுதுனா போ 2 0 2 1 நெக்ஸ்ட் 3 0 3 1 நெக்ஸ்ட் இங்க வாங்க 2 1 2 1 ஆல்ரெடி இருக்கு அப்ப எழுதாதீங்க 2 2 2 2 இல்ல அப்ப எழுதுங்க 2 2 நெக்ஸ்ட் 3 1 3 1 ஆல்ரெடி இருக்கு எழுதாதீங்க 3 2 மட்டும் அவ்வளவுதான். இதான் என்னது A cross B யூனியன் A cross C RHS. சோ RHS செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்க 2 0 இருக்கு 2 1 இருக்கு 2 2 இருக்கு 3 0 இருக்கு 3 1 இருக்கு 3 2 இருக்கு. சோ எல்லாமே இங்கேயும் சேமா இருக்கிறதுனால எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கலாம் மாறி மாறி இருக்கலாம். இங்க ஃபர்ஸ்டா இருக்குது இங்க லாஸ்டா கூட இருக்கலாம். அது தப்பு இல்ல. சோ இதுவும் சேமா இருக்கிறதுனால அப்பனா என்னடா அர்த்தம் இங்க இருக்க ரைட் ஹேண்ட் சைடும் இங்க இருக்க ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கு. அப்படினா இங்க இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இங்க இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். இது நான் சொல்லிருக்கேன் இல்லையா. சோ from equations 1 and 2 we conclude that A cross B union C is equal to A cross B union A cross C. சோ என்ன பண்ண சொல்லிருக்காங்க வெரிஃபை வந்து பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப hence verified போடுவோம். hence verified. சோ hence verified னு எழுதுங்கடா. இந்த hence proved எல்லாம் HP ன்னு போடுறீங்க நிறைய பேர். அப்படி பண்ணாதீங்க. hence verified னா hence verified போடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து இருக்கு. அது பண்ணலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் is A cross B intersection C. சோ பாருங்க A cross B intersection C is equal to wait a second. Okay. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Okay. LHS என்னடா? LHS வந்து A cross B intersection C. A cross B intersection C.
first என்ன பண்ணீங்க bracketsல இருக்கிறது பண்ணுவோம் இல்லையா so b intersection c is equal to b set என்னடா 0, 1 intersection c set என்னடா 1, 2 இன்டர்செக்ஷன்னா காமனா இதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கு 0 1 1 2 எது காமனா இருக்கு எது ரெண்டு செட்லயும் இருக்கு 1 தான் ரெண்டு செட்லயும் இருக்கு சோ இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா 1 மட்டும் சரியா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் a cross b intersection c சோ a cross b intersection c is equal to a set வந்து என்னடா just wait a minute a set வந்து 2 3 so 2 3 cross b intersection c என்னது வெறும் 1 மட்டும் சோ இத கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2 1 3 1 சரியா 2 1 3 1 நெக்ஸ்ட் பாருங்க இதான் என்னது LHS சோ என்னன்னு வெச்சுப்பேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட் RHS பண்ணலாமா RHSல என்ன கண்டுபிடிக்கணும் a cross b intersection a cross c a cross b intersection a cross first a cross b மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாமா a cross b is equal to a set வந்து என்னடா 2 3 so 2 3 a cross b இல்லையா so a set 2 3 cross b set போடுங்க b set வந்து 0 1 cross product பண்ணுங்க 2 0 2 1 okay 2 0 2 1 next 3 0 3 1 3 0 3 ஓகேவா இதுதான் என்னது a cross b இதே மாதிரி என்ன பண்ணுங்க a cross c வந்து கண்டுபிடிங்க a cross c a set வந்து 2 3 cross c set என்னது 1 2 cross product பண்ணீங்க அப்படினா 2 1 2 2 ஓகே 2 1 2 2 next 3 1 3 2 ஓகே 3 1 3 2 இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்க a cross b intersection a cross c okay a cross b intersection a cross c சோ ரெண்டுத்துலயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன 2 0 இங்க இருக்கா இல்ல அப்ப அத விட்டுறலாம் நெக்ஸ்ட் 2 1 இங்கேயும் இருக்கு சோ காமனா ரெண்டுத்துலயும் இருக்கறதால இங்க நம்ம எழுதிக்கலாம் 2 1 நெக்ஸ்ட் 3 0 இங்க இருக்கா இல்ல 3 1 1 இங்கேயும் இருக்கு சோ அத நாம எழுதிக்கலாம் ஓகே 3 1 சோ இதுதான் வந்து என்னது RHS சோ எப்படி எழுதுறேன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிப்பேன் இல்லையா சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அச்சதா சேமா இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் சோ from equations 1 and 2 என்னன்னு தெரியுது ரெண்டும் ஈக்குவல்னு தெரியுது சோ என்னடா a cross சோ இதுவும் ஈக்குவலா என்ன அர்த்தம் இதுவும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் சோ a cross b intersection c is equal to a cross b intersection a cross c hence என்ன பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் hence verified okay வெறும் from equations 1 and 2 னு எழுதலாம் இல்லனா நாம first sumல எப்படி எழுதணும் from equations 1 and 2 we conclude that அப்படினு கூட எழுதலாம் ஓகேவா கரெக்ட்டா ரெண்டுமே ஓகேடா எக்ஸர்சைஸ் ஓகே எக்ஸர்சைஸ் சம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சம் பாருங்க a cross b a cross a and b cross a மூணுமே வந்து கண்டுபிடிக்கணும் a செட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க a செட் கொடுத்திருக்காங்க என்னதுன்னு 2 2 3 ஓகேவா 2 2 3 b செட் என்ன கொடுத்திருக்காங்க b செட் is 1 4 என்ன கேட்டிருக்காங்க a cross b a cross b a cross a and b cross a மூணுமே கேட்டிருக்காங்க ஓகேவா a cross b கண்டுபிடிங்க 2 1 2 4 so 2 1 2 4 next minus 2 1 minus 2 minus 4 minus 2 1 minus 2 minus 4 next 3 1 3 minus 4 3 1 3 minus 4 okay a cross b கண்டுபிடிச்சிட்டோம் next a cross a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப a cross a நான் எப்படி கண்டுபிடிப்பீங்க a வந்து 2 2 3 cross திருப்பி a வந்து 2 2 3 எப்படி கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம் 2 2 2 2 2 2 2 3 2 2 2 3 next -2 2 -2 -2
minus 2 3. Next 3 ஓட பேர் பண்ணுங்க. 3 2 3 minus 2 then 3 3. ஓகேயா? இதுதான் என்னது a cross a. Next b cross a. b cross a கண்டுபிடிங்களா? 1 ஓட ஒரு எலிமெண்டா பேர் பண்ணுங்க. 1 2 1 minus 2 1 3. ஓகே? 1 2 1 minus 2 1 3. Next minus 4 ஓட ஒண்ணா பேர் பண்ணுங்க. minus 4 2 minus 4 minus 2 minus 4 3. ஓகேயா? சூப்பரா மாசா கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? a செட் b செட் ரெண்டுமே என்னது p, q. புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். a cross b யும் b cross a வும் ஈக்குவலா இருக்கும். எப்போ a வும் b யும் ஈக்குவலா இருக்கப்போ அப்ப இந்த சம்ம a cross b கண்டுபிடிச்சீங்கனாலே போறோம். a cross b b cross a cross a எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேயா? சோ இது தெரியலனாலும் நம்ம நார்மல் மெத்தட் வச்சே போடலாம். ஓகே, என்னது a is equal to b is equal to p, q. அப்ப a cross b னா என்னது? a cross b னா p, q a cross b யும் அதேதான் p, q. சோ a வும் b யும் ஈக்குவலா இருக்கா? சரி பண்ணுங்க. p p p q p p p q ஓகே p p சாரி p p p q நெக்ஸ்ட் q ஓட பேர் பண்ணுங்க. q p q q சரியா? நெக்ஸ்ட் a cross a. அது பாத்தீங்கனாலும் சேம் தான். ஏன் இதுவும் a தான் இதுவும் a தான். சோ a cross a வும் இதே தானடா வரும். just copy paste p, p p, q q, p q, sorry q, q தான இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட் b cross a. அப்படி பார்த்தோம்னா இது b ஆவும் வச்சுக்கலாம் a ஆவும் வச்சுக்கலாம். சோ a cross b யும் b cross a வும் ஈக்குவல் தான். எப்போ a வும் b யும் ஈக்குவலா இருக்கப்போ. சோ a cross b வே b cross a ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சோ சேம் p, p p q q p and then q q. பாத்தீங்களா கான்செப்ட் யூஸ் ஆகுதா? எத்தனை பேருக்கு இது இது எல்லாரும் நார்மல் மெத்தட்லயே போட்டுருந்தீங்க. ஓகே, ஈஸியா புரிஞ்சா இது இப்போ? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்களா. a வந்து m, n. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். a வந்து m, n and b வந்து என்னது? ஒரு நல் செட். வாங்க இப்போ கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா எனக்கு முன்னாடியே சம் போட்டிருப்பீங்க. ஓகேவா? a cross b வந்து என்னது? இப்போ ஏதோ ஒரு நல் செட் கூட வேற செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? நல் செட் தானே வரும். சூப்பரா கான்செப்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஆன்சர் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சரி இப்போ a வந்து என்னது? m, n கிராஸ் b வந்து ஒரு நல் செட். சோ நல் செட் கூட எனி செட்டை நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்னடா கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். சரியா? இதுதான் a cross b. நெக்ஸ்ட் a cross a கண்டுபிடிங்க. a வந்து m, n கிராஸ் திருப்பி a வந்து m, n. சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நல் செட்டாவா இருக்கு? இல்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் வரும் பாருங்க. m ஒண்ணு கிடையாது. m m mn m m mn. நெக்ஸ்ட் n ஓட ஒண்ணா பேர் பண்ணுங்க. n m n n. ஓகே, n m n n. சோ இதுதான் வந்து a cross a. நெக்ஸ்ட் b cross a கண்டுபிடிங்க. b cross a is equal to b செட் வந்து என்னது? ஒரு நல் செட் கிராஸ் a செட் வந்து m, n. சோ எந்த செட் கூட நல் செட்டோட எந்த செட்டாவே இருந்தாலும் நல் செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னதான் கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். ஓகே, ஈஸியா இருந்துச்சு அந்த சம். எதுனால? கான்செப்ட்ஸ் படிச்சதுனால. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகேடா, செகண்ட் சம் வந்து பாருங்க. let a is equal to 1, 2, 3. என்ன கொடுத்துட்டாங்க? a வந்து 1, 2, 3. b என்ன கொடுத்திருக்காங்க? b என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x such that x is a prime number less than 10. b வந்து என்னது? prime number less than 10. prime numbersனா என்னது? சில பேருக்கு தெரியாது, அதுக்காண்டி சொல்றோம். ஓகே, prime numbers அப்படினா prime numbers வந்து one டேபிளையும் அதோட டேபிள்ல மட்டும் தான். இப்போ 2 வந்து prime நம்பரா? எஸ், ஏனா 2 வந்து one டேபிளையும் 2 டேபிள்ல மட்டும் தான். அதனால 2 is a prime number.
3 பாருங்க 3 வந்து 1 டேபிள்லயும் 3 டேபிள்லயும் மட்டும் தான் வரும். சோ 3யும் பிரைம் நம்பர் தான். 4 பிரைம் நம்பரா கிடையாது. ஏன்னா 1 டேபிள்ல வருது 4 டேபிள்ல வருது. அதை தவிர 2 டேபிள்லயும் வருது. சோ எக்ஸ்ட்ராவா 2 டேபிள்லயும் வரதுனால 4 பிரைம் நம்பர் கிடையாது. இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 கீழே இருக்க பிரைம் நம்பர்ஸ்னா 2 3 5 7 இந்த 4 தான் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் than 10. சோ B வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 3 5 7 சரியா. 9 ஏன் பிரைம் நம்பர் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 3 டேபிள்ல வரும் சரியா. ஓகே என்ன கேட்டிருக்காங்க A cross B B cross A கேட்டிருக்காங்க ஓகேவா. சரி A cross B கண்டுபிடிங்க. A cross B இப்போ 1 ஓட 1 ஒண்ணா பேர் பண்ணுங்க. 1 2 1 3 1 5 1 7 ஓகே 1 2 1 3 1 5 1 7 நெக்ஸ்ட் 2 ஓட பேர் பண்ணுங்க. 2 2 2 3 2 5 2 7 நெக்ஸ்ட் 3 2 3 3 3 5 3 7 ஓகே முடிஞ்சா. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் B cross A வுமே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. B cross A கண்டுபிடிங்க. எப்படி 2 ஓட ஒரு எலிமெண்டா 2 1 2 2 2 3 ஓகே 2 1 2 2 2 3 நெக்ஸ்ட் 3 ஓட ஒரு எலிமெண்டா பேர் பண்ணுங்க. 3 1 3 2 3 3 நெக்ஸ்ட் 5 ஓட ஒரு எலிமெண்டா பேர் பண்ணுங்க. 5 1 5 2 5 3 நெக்ஸ்ட் 7 ஓட ஒரு எலிமெண்டா பேர் பண்ணுங்க. 7 1 7 2 7 3 ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு சம். எவ்வளவு ஹவ் ஈஸி இது யார். ஓகே இதே மாதிரி நம்ம எந்த சாப்டரா இருந்தாலும் ஈஸியா படிக்கிறோம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. B cross A கொடுத்துட்டாங்க. A and B கேக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிள் சம்ல போட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஆனா அங்க A cross B கொடுத்திருக்காங்க. இங்க B cross A கொடுத்திருக்காங்க. சோ யூ மஸ்ட் நோட். நீங்க என்ன பண்ணணும் क्वेश्चन கரெக்ட்டா ரீட் பண்ணணும். ஓகே சோ B cross A கொடுத்திருக்காங்களா. இது எந்த சம்டா தேர்ட் சம் இல்லையா. தேர்ட் சம் பாருங்க. B cross A கொடுத்திருக்காங்க. என்னடா -2, 3 -2, 4 -2, 3 -2, 4 then 0, 3 0, 4 0, 3 0, 4 then 3, 3 3, 4 3, 3 3, 4 ஓகே இப்ப B cross A கொடுத்திருக்காங்க. B cross A அப்படினா எது ஃபர்ஸ்ட் வருது B தான் வருது. அப்ப இந்த செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸா வரது எல்லாமே B ஓட எலிமெண்ட்ஸ் ஓகேவா. B cross A A செகண்டா வருது. அப்ப செகண்டா வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே A ஓட எலிமெண்ட்ஸ். ஓகே இப்போ A find A and B. A கண்டுபிடிங்க. A வந்து என்னது ஃபர்ஸ்டா செகண்டா செகண்ட். அப்ப A வந்து என்னது the set of all second coordinates in B cross A. B cross A ல இருக்க செகண்ட் கோஆர்டினேட்ஸ் தான் சொல்லுங்க. 3 4 3 4 3 4 என்ன சொல்லிருக்கேன் செட்ல எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாது. அப்ப 3 4 3 4 3 4 எப்படி எழுதணும் 3 4 மட்டும் எழுதலாம் ஓகேவா. சோ A செட் வந்து என்னடா வெறும் 3 4. நெக்ஸ்ட் B வந்து என்னது B ஃபர்ஸ்ட் வருது. அப்ப இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓகே the set of all first coordinates in B cross A ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் என்னது -2 -2. அப்ப ஒரு வாட்டி எதனா போறோம் என்னது -2 நெக்ஸ்ட் -2 -2 0 0. அப்ப ஒரு வாட்டி 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3 3. அப்ப ஒரு வாட்டி 3 போட்டாச்சு. சோ A and B வந்து கண்டுபிடிச்சோம். சூப்பரா. ஓகே பாருங்க ஃபோர்த் சம் வந்து பாருங்க A B C மூணு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க
ஓகேவா? சோ A செட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? A set is 5,6 5,6. then B set is B set என்னடா? B set வந்து 4 5 6 4 5 6. C set வந்துட்டு 5 6 7 5 6 7. show that என்ன கேட்டிருக்காங்க? A cross A is equal to B cross B intersection C cross C. so என்ன ப்ரூவ் பண்ணனும்? A cross A is equal to B cross B intersection C cross C. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். so left hand side is equal to left hand side என்ன வெறும் A cross A. அப்ப A cross A கண்டுபிடிங்க. A cross A வந்து A set வந்து 5,6 cross திருப்பி A set தான். அப்ப திருப்பி 5,6 cross பண்ணுங்க 5 5 5 6. ஓகே 5 5 5 6. next is 6 5 6 6. ஓகே 6 5 6 6. இதுதான் வந்து என்னது? A cross A. அவ்வளவுதான். LHS முடிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோம். ஓகே நெக்ஸ்ட் RHS போடுங்க. B cross B intersection C cross C. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது கண்டுபிடிப்போம் இல்லையா? பிராக்கெட்ல B cross B இருக்கு. அது கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். B cross B is equal to B set வந்து என்னடா? 4 5 6 4 5 6 cross 3 B set தானே 4 5 6 cross product பண்ணுங்க. 4 ஓட ஒண்ணா 4 4 4 5 4 6. ஓகே 4 4 4 5 4 6. நெக்ஸ்ட் 5 ஓட ஒரு எலிமெண்டா 5 4 5 5 5 6. நெக்ஸ்ட் 6 ஓட ஒரு எலிமெண்டா 6 4 6 5 and 6 6. ஓகேவா? சூப்பரா. நெக்ஸ்ட் C cross C கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் C cross C. C செட் என்னது? 5 6 7 cross திருப்பி C செட் என்னது? 5 6 7. so 5 6 7 cross product பண்ணுங்க. 5 5 5 6 5 7. ஓகே 5 5 5 6 5 7. நெக்ஸ்ட் 6 ஓட 6 5 6 6 6 7. நெக்ஸ்ட் 7 ஓட பேர் பண்ணுங்க. 7 5 7 6 7 7. ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் காமனா இருக்கு. B cross B intersection C cross C கண்டுபிடிக்கணும். B cross B intersection C cross C. 4 4 அங்க இருக்கா? 4 ஏ இல்ல. அப்ப இது வேணாம். 4 5 4 ஏ அங்க இல்ல. அப்ப விட்டுறலாம். 4 6 4 இங்க இல்லவே இல்ல. அப்ப விட்டுறலாம். நெக்ஸ்ட் 5 4 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 5 5 இருக்கு இல்லையா? 5 5 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சோ இன்டர்செக்ஷன் போது எழுதிக்கலாம் 5 5. நெக்ஸ்ட் 5 6 இங்க இருக்கா? எஸ் இருக்கு. ரெண்டுலயுமே இருக்கு. சோ 5 6மே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 6 4 இங்க இருக்கா பாருங்க. 6 4 இல்ல. 6 5 இங்க இருக்கு சேம் இருக்கு. சோ 6 5 இருக்குது. நெக்ஸ்ட் 6 6 இங்க இருக்கா? எஸ் இருக்கு. சோ 6 6ம் காமன் தான். சரியா? சோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. சோ இத செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சேமா இருக்கா? 5 5 5 6 6 5 6 6. சோ ரெண்டு ஈக்குவேஷன் சேமா இருக்கறதுனால ரெண்டோட ரைட் ஹேண்ட் சைடும் சேமா இருக்கறதுனால ரெண்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேமா இருக்குன்னு சொல்லலாம். சோ from equations 1 and 2 we can conclude that என்னப்பா கன்க்ளூட் பண்ணலாம்? என்னது? A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே hence proved hence verified அப்படிலாம் நீங்க என்ன வேணா போடலாம். ஓகேவா? hence verified. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கடா. A B C D நாலு செட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? A செட் வந்து 1 2 3 fifth sum. A செட் வந்து 1 2 3 B செட் வந்து 2 3 5 then C செட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 3 4
then d set வந்துட்டு d set என்னடா கொடுத்திருக்காங்க s 1 3 5 என்ன ப்ரூவ் பண்ணனும் பாருங்க a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross c. Okay, a cross b intersection c cross. சரியா? கரெக்ட்டா? क्वेश्चन கரெக்ட்டா? யா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது? a intersection c cross b intersection d. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத எடுத்துக்கணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் a intersection c பண்ணுங்க. a செட் வந்து 1 2 3, intersection c செட் வந்து 3 4. இப்போ 1 அங்க இருக்கா இல்ல, 2 இருக்கா இல்ல, 3 தான் ரெண்டு செட்லயும் இருக்கு. சோ இன்டர்செக்ஷன் போது காமன் எலிமெண்ட்ஸ் எடுப்போம். ரெண்டுலயும் காமனா எது இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப a intersection c வந்துட்டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பிராக்கெட் பாருங்க, b intersection d. சோ b intersection d is equal to b செட் என்னதுடா? 2 3 5, intersection d வந்து என்னது? 1 3 5. சோ இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா 3 5, இதுலயும் 3 5 இருக்கு, இதுலயும் 3 5 இருக்கு. காமன் எலிமெண்ட்ஸ் வந்து 3 and 5. b intersection d. சோ நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க LHS ல? a intersection c cross b intersection d. சோ a intersection c cross b intersection d அப்படிங்கிறது என்னது? a intersection c என்னது? 3 மட்டும். cross b intersection d வந்து 3, 5. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிரலாமாடா? 3 3 3 5 அவ்வளவுதான். 3 3 3 5. ஓகேவா? இதுதான் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு a cross b intersection c cross d. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? a cross b கண்டுபிடிக்கலாம். பிராக்கெட்ஸ்ல இருக்கதே ஃபர்ஸ்ட் பண்ணும். ஓகே, a செட் வந்து என்னடா? 1 2 3, b செட் வந்து 2 3 5. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 2 1 3 1 5, 1 2 1 3 1 5. நெக்ஸ்ட் 2 2 2 3 2 5. நெக்ஸ்ட் 3 2 3 3 3 5, 3 2 3 3 3 5. இது a cross b. நெக்ஸ்ட் c cross d கண்டுபிடிங்க. c cross d is equal to, wait a second, okay, where did I keep the marker? The other marker நான் இங்க வச்சிட்டேன். yeah, c cross d கண்டுபிடிங்களா? c செட் வந்து 3, 4. cross d set வந்து 1, 3, 5. so 3 1 3 3 3 5. okay, so 3 1 3 3 3 5. next 4 1 4 3 4 5, 4 1 4 3 4 5. ஓகேவா? சோ இதுதான் c cross d. என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். a cross b intersection c cross d. கண்டுபிடிங்க. 1 2 இங்க இருக்கா? இல்ல. 1 3 இல்ல. 1 5 இல்ல. 2 2 இல்ல. 2 3 இல்ல. 2 5 இல்ல. 3 2 இருக்கா? இல்ல. 3 3 ரெண்டு செட்லயுமே இருக்கு. 3 5 ரெண்டு செட்லயும் இருக்கு இல்லையா? சோ இன்டர்செக்ஷன் வந்துட்டு 3 3 and 3 5. இதுதான் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். சோ ரெண்டும் சேமா இருக்கா? 3 3 3 5, 3 3 3 5. so that from equations 1 and 2 we can conclude that என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d. சோ என்னடா பண்ண சொல்லிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்களா? செக் பண்ண சொல்லிருக்காங்க. சோ வெரிஃபைட் ட்ரூ என்னன்னா போடுங்க. hence
verified. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். சரிங்களா? சரி பாருங்க, A செட் என்ன கொடுத்திருக்காங்க, 6th sum. A set வந்து x is an element of whole numbers such that x is less than 2. so எது வரைக்கும் சொல்லிட்டாங்க, ஆனா எதுல ஆரம்பிக்குதுன்னே சொல்லலையே அப்படின்னா, x is an element of whole numbers. whole numbers எதுல ஸ்டார்ட் ஆகும், 0 ல இருந்து. so 0 ல இருந்து 2 வரைக்கும். ஓகே, 0 1 2 2 எடுத்துக்கலாமா, less than 2 தான் கொடுத்திருக்காங்க. less than or equal to 2 கீழ ஒரு டேஷ் போட்டுனா அதான் equal to. சரியா, equal to கொடுத்திருக்காங்க இல்ல, அப்ப 2 எடுத்துக்க கூடாது. so 0 1 மட்டும் தான். ஓகே, 0 1. நெக்ஸ்ட் B set வந்து என்னது, B set is x is an element of natural numbers such that 1 is less than x less than or equal to 4. அப்பனா நேச்சுரல் நம்பர்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 வரைக்கும், 1 ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 1 எடுத்துக்கலாமா, இல்ல, ஏன் less than தான் கொடுத்திருக்காங்க. less than or equal to கொடுக்கலாம், 1 எடுத்துக்க கூடாது. 4 எடுத்துக்கலாம், less than or equal to கொடுத்திருக்காங்க, 4 எடுத்துட்டான். அப்ப 2 3 4 மட்டும். B வந்து என்னது, 2 3 4. நெக்ஸ்ட் C செட் வந்து பாருங்க, C செட் பாருங்க, C செட் வந்து 3 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? சோ A செட் வந்து 0 1, B செட் வந்து 2 3 4, C செட் வந்து 3 5. இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, என்ன பண்ணலாம், வரிசையா ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, A cross B union C is equal to A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகே, LHS பாருங்க, LHS வந்து என்னது, A cross B union C. wait, okay, I'll check whether video record ஆயிட்டு இருக்கா. okay, first bracketல இருக்கறது என்ன பண்ணுவோம், B union C பண்ணு. okay, so B union C அப்படின்றது என்னது, B set is 2 3 4 union C set வந்து 3 5. அப்ப அப்படியே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். 2 3 4 2 3 4, இங்க 3 இருக்கு, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், போட்டுறலாம். நெக்ஸ்ட் 5. so 2 3 4 5 தான் B union C. நமக்கு என்ன வேணும், A cross B union C, A cross B union C. so A set வந்து என்னது, 0 1 cross B union C என்னது, 2 3 4 5. ஓகே, சரி, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 0 2 0 3 0 4 0 5 பண்ணுங்க. 0 2 0 3 0 4 0 5. நெக்ஸ்ட் 1 ஓட ஒரு எலிமெண்டா, 1 2 1 3 1 4 1 5. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா, இதுதான் LHS. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் RHS பண்ணலாமா, RHS ல A cross B union A cross C பண்ணலாமா. A cross B பண்ணுங்க. A செட் வந்து என்னது, 0 1 cross B செட் வந்து என்னது, 2 3 4. கிராஸ் பண்ணுங்க. 0 2 0 3 0 4 0 2 0 3 0 4. நெக்ஸ்ட் 1 ஓட ஒரு எலிமெண்டா, 1 2 1 3 1 4. நெக்ஸ்ட் அவ்வளவுதான் இல்லையா. சோ இதுதான் A cross B. இதே மாதிரி என்ன பண்ணனும், A cross C வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, A cross C. A செட் வந்து 0 1, C செட் வந்து 3 5. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0 3 0 5 0 3 0 5. நெக்ஸ்ட் 1 3 1 5 1 3 1 5. இப்போ என்ன பண்ணனும், எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான் இல்லையா. A cross B யூனியன் A cross C. சோ அதுல இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அதுக்கு அப்புறமா இது எழுதலாம். ஓகே, என்னென்ன இருக்கு, 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. சோ இது அப்படியே எழுதுங்க. ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருந்துச்சு, ஆல்ரெடி நம்ம எழுதி இருக்கோம்னா விட்டுருங்க. ஓகே, 0 3 ஆல்ரெடி எழுதி இருக்கோம், அப்ப எழுதலாம். 0 5 நம்ம எழுதல, அப்ப இப்ப எழுதிக்கலாம். 0 5 1 3 நம்ம ஆல்ரெடி எழுதி இருக்கோம், போட்டுருங்க. 1 5 எழுதல, அப்ப இப்ப எழுதுங்க. ஓகே, இப்போ இதுதான் RHS. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 0 2 0 3 0 4 0 5 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5.
1 2 1 3 1 4 1 5 so எல்லாமே சேமா இருக்கு so from equations 1 and 2 we can conclude that என்னடா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா அப்ப a cross b union c is equal to a cross b union a cross c so என்ன பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் hence verify ஓகே நெக்ஸ்ட் அதிலே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமாடா a cross b intersection c is equal to a cross b intersection c is equal to a cross b intersection a cross c பண்ணலாமா LHS பாருங்க LHS வந்து a cross b intersection c ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணுமா சோ b intersection c பண்ணிடலாம் சோ b செட் வந்து 2 3 4 intersection c செட் வந்து 3 5 சோ ரெண்டுத்துலயும் என்ன காமனா இருக்கு 3 மட்டும் தான் சோ b intersection c வந்து 3 மட்டும் நெக்ஸ்ட் a cross b intersection c சோ a செட் வந்து என்னது a செட் வந்து 0 1 cross b intersection c வந்து 3 மட்டும் சோ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க 0 3 1 3 என்னது 0 3 1 3 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இதுதான் LHS இல்லையா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கிறேன் இப்போ RHS கண்டுபிடிங்க a cross b intersection a cross c so first bracketsல இருக்கறதான்றா பண்ணுவோம் a cross b கண்டுபிடிக்கலாமா a cross b is equal to a set வந்து 0 1 b set வந்துட்டு 2 3 4 cross product பண்ணுங்க 0 2 0 3 0 4 0 2 0 3 0 4 next 1 ஓட பேர் பண்ணுங்க எல்லாத்தையும் 1 2 1 3 1 4 next அதே மாதிரி a cross c கண்டுபிடிங்க a செட் வந்து அதேதான் 0 1 c செட் வந்து 3 5 இல்லையா சோ இப்போ பேர் பண்ணுங்க 0 3 0 5 0 3 0 5 next 1 3 1 5 ஓகேயா இப்போ என்ன பண்ணனும் ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேயா a cross b intersection a cross c கண்டுபிடிங்க ரெண்டுத்துக்கும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு 0 2 இங்க இருக்கா இல்ல 0 3 இருக்குது அப்ப 0 3 காமன் எலிமெண்ட் அப்ப இங்க எடுத்து எழுதிக்கலாம் 0 3 நெக்ஸ்ட் 0 4 இங்க இருக்கா இல்ல 1 2 இங்க இல்ல 1 3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது 1 3 அவ்வளவுதான் 1 4 இங்க இல்ல சோ இதுதான் என்னது RHS சோ செகண்ட் ஈக்குவேஷன் சோ LHS 0 3 1 3 RHS 0 3 1 3 சோ ரெண்டுமே ஈக்குவல் தானே சோ from equations 1 and 2 from equations 1 and 2 we can conclude that என்னடா கன்க்ளூட் பண்றோம் a cross b intersection c வந்து equal to a cross b intersection a cross ஈஸியா இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் போடலாமா ஓகே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க a union b whole cross c ஓகேயா a union b whole cross c is equal to a cross c union b cross c கரெக்ட்டா இல்ல கரெக்ட்டா a union யா கரெக்ட்டா ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் LHS போடலாம் LHS என்னது a union b cross c சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்ல இருக்கறத போட்டுருங்க a union b என்னது a செட் வந்து 0 1 b செட் வந்து 2 3 4 சோ யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அவ்வளவுதான் 0 1 2 3 4 ஓகேவா சரி பண்ணலாமா இப்போ என்னது a union b cross c ஓகே a union b cross c அப்படினா 0 1 2 3 4 cross c செட் என்னது 3 5 ஓட பேர் பண்ண போறோம் 0 1 1 கூட பேர் பண்ணுங்க 0 3 0 5 next 1 3 1 5 next 2 3 2 5 next 3 3 3 5 okay next 4 3 4 5 அவ்வளவுதான் ஈஸியா
A யூனியன் B cross C கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் என்னது LHS. so first equation வச்சுக்கலாம். ஓகே RHS கண்டுபிடிக்கலாம். A cross C யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சலாமா? பிராக்கெட்ஸ்ல இருக்கத ஃபர்ஸ்ட் பண்ணனும். so A cross C கண்டுபிடிங்க. A செட் வந்து 0,1 cross C செட் வந்துட்டு 3,5. so பேர் பண்ணீங்கன்னா 0305 0305 next 1315. ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? B cross C கண்டுபிடிக்கணும். B cross C. so B செட் வந்து 2 3 4 cross C செட் வந்து 3,5. சரியா பேர் பண்ணலாமா? 2 3 2 5 2 3 2 5 next 3 3 3 5 3 3 3 5 next 4 3 4 5 4 3 4 5. ஓகேவா? ஓகே கிரேட். இப்போ என்ன பண்ணனும்? ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கணும். யூனியன்னா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க அவ்வளவுதான். A cross C யூனியன் B cross C. சரியா? ஃபர்ஸ்ட் A cross C ல இருக்க எல்லாத்தையும் அப்படியே எழுது. 03 05 13 15. நெக்ஸ்ட் இதுல இருக்கிறதெல்லாம் 23 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இப்ப எழுதிக்கலாம். 25 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இப்ப எழுதிக்கலாம். 33 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இப்ப எழுதிக்கலாம். 35 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இப்ப எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 43 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. 45 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். சோ இதுதான் என்னது RHS. சோ இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. 0305 இருக்கா? இருக்கு. 1315 இருக்கு. 2325 இருக்கு. 3335 இருக்கு. 4345. சோ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? from equations 1 and 2 we may conclude that என்னப்பா கன்க்ளூட் பண்றோம்? A union B cross C யும் இதுவும் ஈக்குவல். சோ A union B the whole cross C is equal to A cross C union B cross C. சரியா? சோ பாபா 7th சம் போடலாமா? சரி நெக்ஸ்ட் சம் பாருங்கடா. let A is equal to A என்ன கொடுத்திருக்காங்க? set of natural numbers less than 8. natural numbersனா என்ன? எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1 ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 எது வரைக்கும்? less than 8. less than or equal to னா 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். less than அப்ப 8 எடுக்க கூடாது. 7 வரைக்கும் மட்டும் எடுங்க. 4 5 6 7. ஓகே B set என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. B set is set of all prime numbers less than 8. prime numbers என்னது? 2 3 5 7. ஓகேவா? சோ less than 8 ங்கும்போது 7 வரைக்கும் ஓகே தான். ஓகே சோ 2 3 5 7. C set என்ன கேட்டிருக்காங்க? set of even prime number. ஓகே prime numbers பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா prime நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஈவன் prime நம்பர்னா அது 2 தான். ஏன்னா மித்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2 டேபிள்ல வந்துரும் இல்லையா? இப்போ 4 வச்சுக்கிட்டேன். prime நம்பர்ஸ்னா என்ன? 1 டேபிள்லயும் அதோட டேபிள்லயும் மட்டும் தான் வரும். ஆனா எல்லா ஈவன் நம்பர்ஸும் 1 டேபிள்ல அதோட டேபிள்ல அண்ட் எக்ஸ்ட்ராவா 2 டேபிள்லயும் வந்தது. சோ ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே prime நம்பர்ஸா வராது. ஆனா 2 மட்டும் பார்த்தனா 1 டேபிள்லயும் 2 டேபிள்லயும் மட்டும் தான் வரும். வேற எந்த டேபிள்லயும் வராது. so that 2 is the only even prime number. okay so C ல 2 மட்டும் இருக்கு. ஓகே என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? A intersection B cross C A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இல்லையா? கரெக்ட்டா? ஓகே பண்ணிரலாமா? வாங்க. LHS ல ஃபர்ஸ்ட் என்னடா பண்ணனும்? A intersection B the whole cross C. brackets ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா? A intersection B கண்டுபிடிங்க. ஓகே A intersection B. சோ A க்கும் B க்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்குது? 1 இங்க இருக்கா? இல்ல. 2 இருக்கா? ஆமா ரெண்டுலயும் இருக்கு. சோ 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 இருக்கா? ஆமா இருக்கு. நெக்ஸ்ட் 4 இருக்கா? இங்க இல்ல. 5 இருக்கா? ஆமா 5 ரெண்டுலயுமே இருக்கு. 6 ரெண்டுலயும்னா இல்ல. 7 ரெண்டுலயும் இருக்கு. நான் எப்பவும் எழுதுற மாதிரி எழுதுங்க. A intersection B எப்படி எழுதுவேன்?
A எழுதி இன்டர்செக்ஷன் சிம்பல் போட்டு B எழுதி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படினா என்ன பண்ணுவோம் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C என்னடா C is 2 சோ பேர் பண்ணுங்க ஒரு எலிமெண்டா 2 2 3 2 5 2 next is 7 2 இதுதான் A intersection B cross C சோ என்னன்னு எடுத்துப்போம் first equation so next RHS பண்ணலாமா RHS ல என்ன இருக்கு A cross C intersection B cross C first brackets ல இருக்குது so A cross C பண்ணுங்க A cross C A cross C னா A set கொடுத்திருக்காங்க என்னது 1 2 3 4 5 6 7 cross C set வந்து 2 மட்டும் சோ பேர் பண்ணுங்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூட 2 பேர் பண்ணலாம் ஓகேவா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 then 7 2 அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இதான் A cross C B cross C பண்ணலாமா B cross C B set வந்து 2 3 5 7 cross C set வந்து 2 மட்டும் சோ பேர் பண்ணுங்க 2 2 3 2 5 2 7 2 ஓகே 2 2 3 2 5 2 7 2 அவ்வளவுதான் ஓகேவா சோ காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும் எதுக்கு A cross C க்கும் B cross C க்கும் சோ என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 இங்க இருக்கா இல்ல 2 2 இருக்குது சோ A cross C intersection B cross C வந்து என்னது 2 2 ரெண்டு இதுலயும் இருக்கு சோ 2 2 next 3 2 இங்கேயும் இருக்கு சோ 3 2 next 4 2 இல்ல 5 2 இங்கேயும் இருக்கு சோ 5 2 next 6 2 இங்க இருக்கா இல்ல 7 2 ரெண்டு இடத்துலயும் இருக்கு சோ 7 2 இதுதான் என்னது RHS அப்ப இத செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க ரெண்டும் சேமா 2 2 3 2 5 2 7 2 2 2 3 2 5 2 7 2 சோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து என்ன சொல்லலாம் from equations 1 and 2 we can conclude that என்னப்பா conclude பண்றோம் ரெண்டுமே ஈக்குவல் எது இதுவும் ஓகே so A intersection B cross C is equal to A cross C intersection B cross C சூப்பரா இதுல இன்னும் ஒரு சப்டிவிஷன் மட்டும் இருக்கு அது போடலாம் ஓகே A cross பாருங்க சரி பாருங்க A cross B difference C difference தரலாமா நான் சொல்லி தரேன் கால் பண்ணி ஓகே A cross B difference C is equal to A cross B difference A cross C ஓகே இப்போ LHS ஃபர்ஸ்ட் போடணும் LHS சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது போடுவோமா B difference C சோ B செட் வந்து 2 3 5 7 difference 2 அப்படினா இப்போ இங்க 2 3 5 7 இருக்கா அதுல 2 தூக்கிட்டீனா மீதி என்னென்ன இருக்கும் 3 5 7 ஆகும் B difference C னா என்ன B ல இருக்கணும் ஆனா C ல இருக்க கூடாது சாரி B difference C னா B ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதிக்கோங்கடா அதுக்கு அப்புறம் C ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் டெலீட் பண்ணிடுங்க இத விட ஈஸியா சொல்லிட்டா C ல இருக்க எலிமெண்ட்ட C ல 2 மட்டும் தானே இருக்கு சோ இத இங்க டிக் பண்ணிட்டு மீதி எலிமெண்ட்ஸ்லாம் இங்க எழுதிடணும் ஓகேவா சோ 3 5 7 இப்போ என்ன பண்ணனும் A cross B difference C B difference C ஃபுல்லா இங்க வர சொல்றேன் பாரு என்ன பண்ணனும் B difference C C ல இருக்க எலிமெண்ட்ட தவிர மீதி எல்லா எலிமெண்ட்டும் எழுதிறோம் ஓகேவா B difference C னா என்ன C ல இருக்க எலிமெண்ட்ஸ் தவிர மீதி எலிமெண்ட்ஸ் எழுதிருக்கோம் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ A cross B difference C பண்ணுங்க A வந்து பாரு சூப்பர் 1 2 3 4 5 6 7 cross B difference C என்னதுப்பா 3 5 7 just cross பண்ணுங்க 1 3 1 5 1 7 1 3 1 5 1 7 next 2 3 2 5 2 7
next 3 3 3 5 3 7, next 4 3 4 5 4 7, next 5 3 5 5 5 7, next 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஓகே, இதான் என்னது A cross B difference C. இதான் என்னப்பா LHS. சோ என்னன்னு வெச்சுப்போம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுப்போம். இப்போ RHSல பிராக்கெட்ஸ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் A cross B. A cross B கண்டுபிடிச்சுக்கலாமா? A cross B. A cross B னா A செட் என்னது 1 2 3 4 5 6 7, cross C னா 2 மட்டும் இல்லையா? சோ இது பண்ணுங்க, ஈஸி தானடா, இது ஈஸி. சோ 1 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகே, முடிஞ்சு. இதான் என்னது A cross B. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A cross C. ஓகே, A cross C என்னது, A வந்து சாரி இதுதான் A cross C இல்லையா? சாரி இதுதான் A cross. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், A cross B. மாத்தி போட்டனா ரொம்ப சாரிடா, ரொம்ப சாரி. ஓகே, A cross B கண்டுபிடிங்க. A cross B னா A வந்து 1 2 3 4 5 6 7, cross B வந்து 2 3 5 7. சரியா? சோ cross பண்ணுங்க. 1 2 1 3 1 5 1 7, next 2 2 2 3 2 5 2 7, next 3 2 3 3 3 5 3 7, next 4 2 4 3 4 5 4 7, next 5 2 5 3 5 5 5 7, next 6 2 6 3 6 5 6 7, next 7 2 7 3 7 5 7 7. சூப்பர். A cross B A cross C கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணனும், A cross B டிஃபரன்ஸ் A cross C. என்ன பண்ணனும், A cross C இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க கிராஸ் பண்ணி விட்டுருங்க. A cross C ல இருக்க எலிமெண்ட்ஸ் தவிர மித்த எலிமெண்ட்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சா? சரி, A cross C ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து தூக்கணும். 1 2 தூக்கணும், 2 2 தூக்கணும், 3 2 தூக்கணும், 4 2 தூக்கணும், 5 2 தூக்கணும், 6 2 தூக்கணும், 7 2 தூக்கணும். இத தவிர மித்த எலிமெண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதுங்க. 1 3 1 5 1 7 2 2 3 2 5 2 7, next 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7, next 5 3 5 5 5 7, next 6 3 6 5 6 7, next 7 3 7 5 7 7. சூப்பர். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா செக் பண்ணுங்க. 1 3 1 5 1 7 இருக்கு, 2 3 2 5 2 7 இருக்கு, 3 3 3 5 3 7 இருக்குது, 4 3 4 5 4 7 இருக்குது, 5 3 5 5 3 5 5 5 7 5 3 5 5 5 7, 6 3 6 5 6 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஓகேயா? இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், இதுதான் RHS இல்லையா? சோ ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், சோ அத நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, from equations 1 and 2 we can conclude that நாம என்ன கன்க்ளூட் பண்றோம், A cross B difference C is equal to A cross B difference C is equal to A cross B difference A cross C அப்படினு கன்க்ளூட் பண்றோம். சூப்பர். சோ உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இது கண்டிப்பா ஒரு லாங் செஷனா இருந்திருக்கும் எனக்கு தெரியும்.
பட் இட் ஆக்சுவலி வர்த் இட்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸசைஸோட ஆல் கான்செப்ட், ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ், ஆல் எக்ஸசைஸ் சம்ஸ் நான் இந்த ஒரு செஷன்ல நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா இட் ஆக்சுவலி வர்த் இட். ஸோ கிளாஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ்ல போய் உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிருங்க, நேம் போட்டு day 1 ஆஃப் ஆடுகளம் பேட்ச் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு போடுங்க. ஓகே, நாளைக்கு மார்னிங் 5:30க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எந்திரிங்களா. ஸோ 5:30க்கு 1.2 உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் சாப்டரே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ 1.2 முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங், ஓகேயா, நாளைக்கு ஈவினிங் வந்து 1.3யும் அண்ட் யூனிட் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து சேர்த்து முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இதே மாதிரி. ஸோ இதுல இந்த ஷெட்யூல் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மார்னிங் 5:30லாம் வேணாண்ணா, ஏதாவது பண்ணுங்க, இன்னைக்கே அந்த வீடியோ போடுங்க, இல்ல நாளைக்கு ஈவினிங் பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. ஐ வில் ஷிஃப்ட் த வீடியோஸ் அக்கார்டிங்லி. ஏன்னா உங்களுக்காக தான் ஐ எம் மேக்கிங் தீஸ் வீடியோஸ். ஸோ ஷெட்யூல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் சே எஸ். ஓகே, ஓகே, பை, ஆல் தி பெஸ்ட்.